கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் யாராவது ஒரு நம்பிக்கை இழந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் வேத வசனம் சொல்கிறது, யோபு 10வது அதிகாரம் 10வது வசனம், நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல உறைய பண்ணினீர் அல்லவோ. அங்கே யோபினுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரிய இழப்புகளை சந்தித்து துர்க்கத்தோடு இருந்த யோபு இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தை. தயிர் போல உறைய பண்ணி விட்டீரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தயிர் ஒரு நாளும் பால் போல திரும்பி வர முடியாது என்பதனாலே அங்கே நம்பிக்கை அற்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைய நாட்களிலே எனக்கு இந்த காரியமணி நடக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு சந்தர்ப்பமே இல்லை என்று சொல்லி நீங்கள் முடிவாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும். யோபினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது அதே யோபு புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், யோபினுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று பார்க்கிறோம். முன்னிருந்த நிலையை பார்க்கிலும் இரட்டாந்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று யோபு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இரட்டாந்தனியாக அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் உண்மையிலே ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.